அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். திருவாசகர் சிந்தனை என்ற தலைப்பிலே பல்வேறு பாடல்களை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் திருச்சதகம் என்ற பகுதியிலே முதல் பாடலை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று மணிவாசகர் குறிப்பிடுவார். அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் இந்த பாடல்களை சிந்திக்கிறோம். கேட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். திருச்சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட ஒரு பகுதியாகும். அதிலே முதல் பகுதி மெய் உணர்தல் என்ற பகுதியிலே முதல் பாடல், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று மணிவாசகர் இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். இறைவனை வழிபாடு செய்யும் போது உடலும் உள்ளமும் இணைந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். ஒருமை என்பது உடலும் உள்ளமும் சேர்ந்த பக்குவ நிலை. இந்த பாடலிலே மணிவாசகர் உடலிலே என்னென்ன மாற்றங்கள் மெய்ப்பாடுகள் ஏற்படுகின்றன, மெய் அரும்புதல், விதிர் விதிர்த்தல், கைதான் தலைமேல் குவித்தல், கண்ணீர் ததும்புதல், இப்படி 10 வகை செயல்பாடுகள் இருக்கு. உடம்பு கொஞ்சம் ஜுரம் வந்த மாதிரி இருக்கும், நடுக்கம் இருக்கும். அப்பர் பெருமான் இறைவனை வணங்க வரும்போது உடம்பு நடுக்கிக் கொண்டே வருவாராம். கண்ணீர் பெருகிக் கொண்டு வழியுமாம். தன்னை மறந்த நிலையிலே தான் அவர்கள் வழிபாடு செய்திருக்கிறார். அப்படி மெய் அரும்புதல், விதிர் விதித்தல், கைதான் தானாகவே தலைக்கு மேலே சென்று இறைவனை வணங்குதல், கண்ணீர் ததும்புதல், கண்களிலிருந்து நீர் பெருகிக் கொண்டே இருக்கும். இது 10 வகை புறச் செயல்பாடுகள் என்று சொல்வார்கள். அதில் ஒரு சிலவற்றை மணிவாசகர் சொல்கிறார். இப்படி உடலினாலே ஏற்படுகின்ற மெய்ப்பாடுகள். அதற்கு அடுத்து பொய்தான் தவிர்த்து, இது மனதிலே ஏற்படுகின்ற மாற்றம். இறைவனை வழிபாடு செய்யும் போது பொய்யில்லாத வழிபாடாக இருக்க வேண்டும். பொய் இருந்தால் அது வழிபாடே இல்லை. அதனாலே உடலினாலே மாற்றங்கள், விதிர்விதிர்த்தல், கண்ணீர் ததும்புதல், நடுநடுங்குதல், இவையெல்லாம் உடலில். பொய் மனதோடு சம்பந்தப்பட்டது. அதனால் பொய்தான் தவிர்த்து, அதற்கு பிறகு இறைவனை போற்றி சயசய போற்றி, இறைவனை போற்றி வழிபாடு செய்தல். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே என்று மணிவாசகர் ஒரு இடத்துல குறிப்பிடுவார். என்னும் கைதான் நிகழவிடேன். கை என்பது இங்கே ஒழுக்கமாக சொல்லப்படுகிறது. ஒழுக்கம் இருந்தால்தான் வாழ்விலே இறைவனை அடைய முடியும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவார். அந்த கைதான் நிகழவிடேன் என்பது ஒழுக்கத்தை குறிக்கிறது. உடையாய் என்னை உடைமையாக உடையவனே. இறைவனுக்கு நாம் எல்லோரும் உடைமைதான், அவர் ஒருவர்தான் உடையவர். அதனாலே உடையாய் என்னை கண்டுகொள்ளே, எனக்கு திருவருள் தருவங்கள். கண்டுகினியா அப்படின்னு கேட்குறோமில்ல சென்னையில், அது வேற. என்னை கண்டுகொள், என்னை ஆட்கொள், உன் திருவருளை தந்து என்னை உன் திருவடியிலே எப்போதும் என்னை சேர்த்துக்கொள் என்ற பொருளிலே என்னை கண்டுகொள்ளே என்று அவர் பாடியிருக்கிறார். இந்த பாடலை பல முறை படித்து பாருங்கள். ஒவ்வொரு சொல்லும் எப்படி மணிவாசகர் அளந்து இறைவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பாடல்கள் நமக்கு துணை செய்கின்றன. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு, விரைனா வாசனைன்னு அர்த்தம். திருவடி மலருக்கு ஒப்பாக சொல்வார்கள். அதனாலே விரையார் கடற்கு என்றார். என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி
விரும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து, உள்ளத்தினாலே பொய் தவிர்த்து, உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று அற்புதமாக மணிவாசகர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். நாமும் சிந்தித்து கேட்டு பயன்பெறும்.